வெல்கம் பேக் டு ஹாப்பி லைஃப் பவுல் லைஃப். சாட்டர்டே ஈவினிங். இது வந்து ஐயப்பா பூஜையோட செலிப்ரேஷனுக்கு ஃபுல் vlog தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ட்ரெடிஷ்னலாக சுடிதாரும் நான் கையில் பேங்கிள், அப்புறம் இந்த என்கிட்ட நிறைய இருந்த இயரிங்ஸில் தான் 2 நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சரி, புதுசாக வாங்கியிருந்தோமே அது நம்ம ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் கோல்டு கலருக்கு இயரிங் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாம் போட்டு நான் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். என் இயரிங் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நானும் அம்மாவும் கீழே போயாச்சு. கீழே சாமி கொண்டு வருவாங்கன்ட்டு தான் கீழே ரங்கோலியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா அழகாக சிம்பிளாக நல்லா கோலம் போட்டிருந்தாங்க. யாருக்கெல்லாம் இப்படி கோலம்லாம் போட தெரியும் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கோலம் போட பிடிக்கும், பட் நான் என்ன இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால் ப்ராப்பராக இப்போ வரல. என்னோடய ரங்கோலி கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கோலம்லாம் போட்டாச்சு. கோலத்தை அழகழகாக கலர்ஸ்லாம் போட்டு விளக்கும் எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஐயப்பா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து 18 படியிலையுமே விளக்கு வச்சுருந்தாங்க. அதுதான் எல்லோரும் ஒவ்வொன்றாக ஏற்றிட்டு இருந்தாங்க. அது ஏற்றினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் வர கிளிப்ஸ் எல்லாமே நான் ஐயப்பா பூஜைக்கு வீடியோஸாக நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு பூஜைக்கு நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பூஜை நல்லபடியாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.